earn in illegal way. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கடி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் அண்மைய ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் பிரதர், ஸ்ட்ராங் சுக்ரன் பார்வை ஆன் செகண்ட் ஹவுஸ் 8லேருந்து பார்க்குறாரா அண்ட் 2ஆம் அதிபதி நீச்சம். ஸோ இஸ் திஸ் வில் மேக் அ பர்சன் ஏர்ன் இன் இல்லீகல் வே. நம்பர் 2 வே தென் 2ஆம் அதிபதி தசா கம்மியா? ஓகே, இப்போ என்ன கேட்குறீங்க? சுக்கிரனுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குனாக்கா அப்போ அவர் 8ஆம் இடத்துல இருக்கணும் சுக்கிரன். ஓகே, 2ஆம் அதிபதி நீங்கள் எந்த லக்னம்னு கொடுத்துருக்கணும். சரி, 2ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறாரு. 2ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்றத விடங்க 10ஆம் அதிபதி, குறிப்பாக 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 3, 6, 8ஆம் இடங்களில் 12ஆம் இடங்களில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், மறைமுக அமைப்பு அப்படி இப்படின்னு வரும். சமீபத்தில் மலேசியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டிங்க, முதல்ல ஹஸ்பண்டோட ஜாதகம், அந்த செலிப்ரிட்டியோட ஜாதகத்தை போட்டோன்னே கொஞ்சம் இப்படி இருக்குது பிரதர் அப்படி. அடுத்து எனக்கு ஒய்ஃபோட ஜாதகம் போட்டேன் பிரதர். ஏன்னா இதில் இன்னொருத்தர் டைரக்டர் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். அங்கே போய் அந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுவான் அப்படின்ட்டுன்னு. அப்போ ஜாதகம் போட்டார், பிரதர் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோமா, இல்லீகலாக என்ன தெரியும்? எடுத்த உடனே இல்லீகலாக என்ன தெரியும்? ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னாக்கா, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரே விஷயம் தான் பண்ண போகிறாங்க. இல்லீகலாக நம்பர் 2 வழியில் வெளிநாடு சம்மந்தப்பட்டு என்ன தெரியும்? பேசாமல் இருந்தார். பிரதர் நான் பேங்கில் ஒரு மாதிரியான விஷயங்கள் இருந்தேன், அதெல்லாம் கேட்கலங்க, என்ன தெரியும்னோடனே இந்த மாதிரி தான் வருது, சூஸ் பண்ணலாமான்னு தெரியல, அதை தான் சூஸ் பண்ண போகிறீங்க, அப்படி தான் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்கான காரணம் முதலில் லக்னம். ஏன் யாருங்க இல்லீகலான விஷயங்கள், இல்லீகல்ன்றதை விட 2ஆம் வழியில் வெளியில் பணம் வருதுன்னு சொல்ல முடியாத வழிகளில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் யார்? லக்னம் அதற்கு ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கணும்ல. இதுக்கு முதல் நிலையாக வரக்கூடியது லக்னம்ங்க. கும்ப லக்னம், மகர லக்னம், விருச்சக லக்னம், கன்னி லக்னம், இந்த மாதிரியான சில லக்னம் இருக்குது. காலபுருஷத்துக்கு 6, 8ல் மறையிறது இயல்பாகவே ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கிறது. அதுக்குன்னு எல்லா மகர லக்னக்காரங்களுக்கும் இது வந்துடுமா? தயவு செஞ்சு மகர லக்னக்காரங்களுக்கு பூரா இது வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா நீங்களே பாருங்களேன், அவர் சொல்கிற பாதி விஷயம் உங்களுக்கு ஆறுதல் இருக்கலாம். நீங்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள், உங்கள் அன்புக்கு கிடைக்காம இருக்கும், நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணீங்க, உங்களுக்கு வராது, இந்த மாதிரி காமனான பலன் சொல்லலாம். எக்ஸாக்டாக இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மகர லக்னத்துக்கு மட்டும் இப்படி, கும்ப லக்னத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம். இப்போது இந்த 2ஆம் வழியில் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்கன்னா உங்களுடைய பணம் வரக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12 சுபத்துவமாக நட்பு ஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தாக்கா உங்களுக்கு நம்பர் 2 வழியில் பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது ஒரு விஷயமா. அடுத்ததாக உங்களுக்கு புதன் 6, 8ஆம் அமைப்போட இவரும் சுபத்துவமாக இருக்கணும். லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி. இப்போ ஒரு இது சொல்லணும் அப்படின்னாக்கா மகர லக்னத்துக்கு புதன் 8ஆம் அதிபதினு வருவார், 6ஆம் அதிபதினு வருவார். அவர் சிம்மத்தில் சுபத்துவமாக, அதீத சுபத்துவமாக இருக்கும்போது இந்த புதன் 8ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி தசைனாலும் கூட 8ஆம் இடத்துல இருந்து வெளிநாடுகள்லேருந்து ஒரு மாதிரியான தன்மைகளை கொடுப்பார். இதெல்லாம் பொது வெளியில் சொல்லவே முடியாது பிரதர். உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடியது உங்களுடைய 2, 10ஆம் அதிபதிகள். ஓகேங்களா? 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நகர போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி நகர்ந்து இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். 12 சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு, 8ஆம் இடம் மட்டும் இல்லை 12ஆம் இடம் மட்டும் சுபத்துவம் இருந்தால் வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னு வரும். இதில் 2ஆம் அதிபதி நீச்சம் என்பது பலவீனம் தான். ஓகேங்களா? அவர் யாருன்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒருவேளை மகர கும்ப லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மகர லக்னம்னா 2ஆம் அதிபதி நீச்சம்னாக்கா லக்னாதிபதி நீச்சம்னு வந்துடுவார். அது 43 வயசுக்கு மேலே தான் உங்களையே ஒரு அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்கக்கூடிய தன்மை அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி வரும் பிரதர். ஆனால் லக்னம் தெரியாமல், லக்னாதிபதி தெரியாமல், லக்னத்தினுடைய சுபர் பாபர் தொடர்புகள் தெரியாமல் பொதுவான அமைப்புகளில் சொல்ல முடியாது பிரதர். ஆனால் நம்பர் 2 வழிகளில் சம்பாதிக்கிறாங்க, அப்படி சம்பாதிக்கிறாங்க, இப்படி சம்பாதிக்கிறாங்க அமைப்புகள், ஜோதிட அமைப்புகள் இருக்குது. ஆனால் அது தனிநபர் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் இதில் ஒன்று சொல்வேன், அடிக்கடி முகம் தெரியாமல் போடுறதுக்கு உங்களுடைய ராசி லக்னத்தில் ஏதோ ஒரு வகையில் சனி தொடர்பில் இருக்கலாம். அது மட்டும் உண்மையா இல்லையான்னு போடுங்க, சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.